ரவி வில்லனா நடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு. அதர்வாவும் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்கே சொல்லவே வேணாம், நல்லா தான் இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு மூவி, ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்ல வந்து ட்ரெயின் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு பிளாஸ்ட் தான் ப்ரோ இந்த படம். கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியோட ரொம்ப தாராளமா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்துச்சு படம் மூவி. படம் சூப்பரா இருக்குண்ணா, தரமா இருக்கு, பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் படம் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ இது பண்ணாங்க, இது ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ படம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். படம் மஜா படம், கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. எஸ்கே சொல்லவே தேவையில்ல, டாப் ஹீரோ அவரு, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ வேற அவரு. ஸோ சூப்பரா பண்ணியிருக்காரு. எஸ்கே ஆக்டிங்லாம் பீக் அண்ணா. எஸ்கேக்காக பார்க்கலாம். அவரோட படம் அவ்வளவுதான் ப்ரோ. படம் பக்காவா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா எஸ்கே ஆக்டிங் செமையா இருக்கு. ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா சுதா மேம் எப்பயுமே நல்லா தான் எடுப்பாங்க. தமிழ் மக்கள் எல்லாமே ஒரு கொண்டாட வேண்டிய படம். சூப்பரா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. எஸ்கேக்கு வந்து ஒரு 25 படம் நல்லா வந்திருக்கு. முக்கியமான படம் 25வது படம் தான்டா சொன்னேன். ஏன்டா 25வது படம் நல்லா வந்திருக்கு. தமிழ் அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. பராசக்தி தீ போய் தமிழ் தீ பரவும். இது கண்டிப்பா பரவும், பேசப்படும் எல்லார்ட்டையும். சுதா ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஸ்டைல்ல ஒரு மாதிரி விறுவிறுன்னு கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. ஜிவிஎம்மோட மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரியாலிட்டியில எடுத்த கான்செப்ட் தானே, அதே தான் எடுத்திருக்காங்க. எஸ்கேவும் சரி, எல்லா க்ரூவும் சரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா பண்ணியிருந்தாரு ஜெயம் ரவி, பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவர் கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர்ன்றதுனால அவரோட ஸ்டைல சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்ததுண்ணா. நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் வாழணும்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பராசக்தி அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அறிஞர் அண்ணா அந்த இருமொழி கொள்கை எப்படி கொடுத்தாரு, இது எப்படி வந்தது நம்ம கிடைச்சது அப்படின்றத படத்துல காமிச்சிருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. சிவகார்த்திகேயன் படம், விஜய் படம்னு பார்க்காம தமிழ் சினிமாவா பாருங்க. தமிழை வாழ வைங்க. நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். நானே அழுதுட்டு, அதான் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் பத்தி அந்த ஹிந்தி அப்ப இருந்ததை வச்சு கரெக்டா எழுதிக்கிறாங்க. 3 பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஜெயம் ரவி சூப்பரா பண்ணியிருந்தாரு வில்லன் ரோல். எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ப்ரோ. ஜி பிரகாஷ் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே பக்காவா இருந்துச்சு.